ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 4/12/2024 புதன்கிழமை, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கீழ்நோக்கு நாள், இந்திய கடற்படை தினம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். விருச்சிக லக்னம், இருப்பு 2 நாழிகை 6 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 16 நிமிடத்திற்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1 மணி 8 நிமிடங்கள் வரை திருத்தியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று மாலை 5:40 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:40 மணி வரை கண்டம், அதன் பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 1:14 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு பிற்பகல் 1 மணி 8 நிமிடங்கள் வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:15 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 5:40 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவித்து வருவது சுபிக்ஷமான ஒரு முன்னேற்றம் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி இன்னைக்கு நவ கிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகராகிய புத பகவானை வணங்க அறிவு திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு வக்கிரகதியில், கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சூரியன், தனுசு ராசியில் சந்திரன், மகர ராசியில் சுக்கிரன், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுருமை மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மனசுல இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும். ஏன்னா இன்னைக்கும் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். ஏற்கனவே லாபஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் வக்கர நிவர்த்தியாகி முழு பலத்தோட மூலத்திரிகோணம் ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன் அப்படின்னா, இந்த சனீஸ்வர பகவான் இப்போ 12ஆம் இடமாகிய உங்களோட அயனசயன பவஸ்தானத்துக்கு வரப்போறார். அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுக்க போறார். கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் நீங்க பிடிச்சுக்கணும். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல, எல்லாத்துலயுமே. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும். ஏன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரமும் சரி, பரணி நட்சத்திரமும் சரி, கிருத்திகை 1ஆம் பாதமும் சரி, ஓரளவுக்கு வேகம் இருக்குமே தவிர விவேகம் கண்டிப்பா இருக்கும். அதனால குடும்பத்துல சந்தோஷம் வேணும் அப்படிங்கிறதுனாலே சில பிரச்சனைகள் வந்தா கூட அதை அழகா ஹேண்டில் பண்ணிடுவா. உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். ஓரளவுக்கு ஒரு சுபிட்சமான சூழ்நிலை நிலவும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு அற்புதமாக நிறைவேறணும் அப்படின்னா காலையில எழுந்தோடனே ஓம் நம சிவாய 11 தடவை சொல்லுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. இன்னைக்கு நீங்க வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
ஏன்னா திரும்பி ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இன்னைக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குனாலும் ஏற்கனவே நான் நேற்றுக்கு என்ன சொன்னேன், இருக்கு அப்படின்னா சில நேரங்களில் சில குழப்பத்தை கொடுக்கலாம், சில நேரங்களில் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம். இருந்தாலும் எப்பவுமே புயலுக்கு பின் அமைதி. அதுமாரி சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரலாம். அதனால உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், அப்படிங்கிறதுனால அனுசரித்து போகிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு காலையில எழுந்தோடனே நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஓம் கம் கணபதையே நமக 11 தடவை சொல்லுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். ஏன்னு திரும்பி மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள் தான் சொல்லணும். ஏன்னா 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானத்தில் தான் இந்த சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கிற புத பகவானும் சூரிய பகவானும் உங்களோட ஆற்றலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான். அதனாலே உங்களுக்கு சில காரியங்களை இப்படி பண்ணினா தான் வெற்றி, இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான பாதையை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். அதனாலே உங்களுக்கு சில உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். மனதளவில் சிறு சிறு வேதனைகள் இருந்தாலும் அருமையாக செயலாற்றி அதனை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் உத்தியோகத்தில் சிறப்பாக அமையும். தொழில் வியாபாரம் அருமையாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் மாதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சர்க்கரையை சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் டே. இன்னைக்கு பவர்ஃபுல் டே. உங்களோட ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வெறினே சொல்லலாம் அந்த மாதிரி. ஏன்னா பகிரன ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான், 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான். ஸோ எடுக்கிற காரியங்களை இனிமையாக கூட முடியும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் எல்லாமே ஒரு ஸ்கெட்ச் போட்டு அற்புதமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதமே இல்லை என்ற அளவிற்கு ஒற்றுமை கூடி வரும். ஏன்னா கலத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருந்தால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அவர் ஸ்ட்ரைட்டாக 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். அற்புதமான நாள். ராசிநாதன் உங்களுக்கு 6ஆம் இடமாகிய பகிரன ரோகஸ்தானத்தில் இருக்கார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள்லாம் காலையில் எழுந்தோடனே ஓம் ஸ்ரீ சரவண பகவாய நமக அப்படின்னு ஒரு 11 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஆரம்பிக்கும். அற்புதமான ஒரு திருநாளாக அமையும். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சரி. அடுத்தபடியாக இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல முயற்சிகள் வெற்றி அடையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயலாற்றுவார்கள். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 1/2 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 5. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். அதேமாதிரி குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களை வியக்க வைக்கும், சந்தோஷப்பட வைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முக்கியமாக அருமையாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் தலை தூக்கும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக அமையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் ஆன்மீக விஷயங்களில் அருமையாக செயல்பட்டு புனித யாத்திரை செல்ல திட்டமிடுவார்கள். இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தா சூப்பர். ஏன்னா 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்துல சந்திர பகவான், 3ஆம் இடத்துல புதன் சூரியன். அற்புதம். தைரியத்தோட இன்னைக்கு சந்தோஷம். எடுக்கிற காரியங்கள்லாம் உத்தியோகத்துல அற்புதமாக நிறைவேறும். இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பயண வாய்ப்புகளின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை தித்திப்பாக அமையும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி தூள். இன்னைக்கும் அற்புதமான ஒரு நாள். ஏன்னா சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துல சந்திர பகவான் ஜீவனாதிபதி. அதே சமயம் 6ஆம் இடத்துல ராகு பிரம்மாண்டமா உங்களை யோசிக்க வைக்கிறார். பிரம்மாண்டமா. சில நேரங்களில் சில குழப்பத்தோட இருந்தீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. போன வாரம்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. ஆனா இப்ப தெளிவான பாதையை நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயணம் இனிமையாக வெற்றி அடையும். அதே மாதிரி இன்னைக்கு உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயலாற்றுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த தன்னம்பிக்கை மிளிரும். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான லாபம் குவிப்பதற்கு அதிரடியான திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். எல்லா விதத்திலும் இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு இன்றைய தினமும் முயற்சிகள் சாதகமாக அமையும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பொருளாதார நிலை கண்டிப்பா உயரும். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தலமாகி 2ஆம் இடத்துல சந்திர பகவான். உங்க ஜென்ம ராசியில புத பகவான் சூரிய பகவான். ஜென்ம ராசியில சூரிய பகவான் இருந்தா கூட புதன் கூடவே இருக்கார். ஸோ இன்னைக்கு அறிவுத்திறன் மூலமாக சாதித்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் அறிவுத்திறன் மேம்படுவதால் செல்வாக்கு உயரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அதே மாதிரி இங்கே தொழில் வியாபாரத்தில் நண்பர்களின் மூலம் சில அருமையான வாய்ப்புகள் அலைமோதும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயர்வதற்குண்டான வகை வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இருந்தாலும் சமாளிப்பீங்க. ஏன் அப்படின்னா ஜென்ம ராசியில சந்திர பகவான் இருந்தாலும் 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான்.
அற்புதமான ஒரு தனவரவை கொடுப்பார். ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு நீங்கள் எல்லா வகையிலையும் கவனமாக இருந்தாலே எல்லாமே வெற்றி தான். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் டே. சரியா? மனசை போட்டு குழப்பிக்காம எல்லா வேலைகளையும் செய்யுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறிய அளவில் தேக்க நிலை வந்து மறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சில உயர்வுகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் சிறிய அளவில் பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கணவன் மனை உறவு பலப்படும். அக்கம் பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன்னாலே தாழம்பு குங்குமம். கரெக்டா? இன்னைக்கு ராசிக்குள்ள சந்திர பகவான் இருந்தா கூட 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் உங்களுக்கு பல வகைகளும் ஒருவித அனுகூலங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயம் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனசயன பவசனமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கும் இருக்கார். அதே சமயம் ஜென்ம ராசியில் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் சும்மா இல்லை, குருவோட பார்வையும் 9ஆம் பார்வையும் வாங்கிட்டு இருக்கார். ஸோ இன்னைக்கு ஒரு டபுள் ப்ரொமோஷன் சொல்லுவா பதிலாக படிக்கிறதுலாம் அந்த மாதிரி உங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்ல அற்புதமான உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு 500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு 1000 2000 அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இடமாற்றம் இனிமையாக அமையும். அதேமாரி கணவன் மனை உறவு பலமாக இருப்பதால் குதூகலமாக காணப்படுவீர்கள். விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த இடமாற்றம் அருமையாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சுப செலவுகளை மேற்கொள்வார்கள். அயல்நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி கையில அரிசி எடுத்துக்கோங்க. சரியா? அப்படியே ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பகவாய நமக, இல்லைன்னா அவங்கவங்க இஷ்ட தெய்வத்தை அதே மாதிரி அவங்கவங்க மத பிரகாரம் வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசல்ல ஓரமாக அப்படி வெளியில் போட்டுருங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் இன்னைக்கும். ஏன்னா லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான், 10ஆம் இடத்துல சூரியன் புதன் அப்படியே சூரியன் திக்பலம் அடைஞ்சு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை புதனோட சேர்ந்துட்டு கொடுக்குறார். இன்னைக்கு அறிவுத்திறன் மூலமாக தைரியமாக சில காரியங்களை செய்வதால் உங்களுக்கு லாபங்கள் சேரும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில். உத்தியோகத்தில் என்ன லாபம்னு கேட்குறீங்கள? ஒரு ப்ரொமோஷன் திடீர்னு கிடைக்கும். அதேமாரி எதிர்பார்த்த ஒரு லாபம் என்ன அப்படின்னா இன்க்ரிமெண்ட்டு, இல்லைன்னா ஏதாவது ஒன்று, ஒரு அரியர்ஸ் இருக்கும் பெண்டிங், என்ன ஒரு சின்ன அமௌண்ட்டுனாலும் சின்ன அமௌண்ட்டு தானே திடீர்னு வரும். சரியா? அதேமாரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனை ஒற்றுமை பலமாக இருக்கும். இன்னைக்கு வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். விருந்து கேளிக்கைகள் இதிலெல்லாம். அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு அருமையான முன்னேற்றம் கண்டிப்பாக சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பொது மனை பொது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். அதாவது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். அக்ரிமெண்ட் போட்டு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டை வாங்கி அப்படி சும்மா ஜம்முன்னு இருப்பாங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தீங்கன்னா சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் முன்னேற்றம் உங்களை தேடி வரும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஏன்னா இன்னைக்கு 10ஆம் இடமாக ஜீவனஸ்தானத்துல சந்திர பகவான், அதே சமயம் 9ஆம் இடத்துல இருக்கிற புதன் சூரியன் உங்களுக்கு சில முன்னேற்றங்களை கொடுப்பார். உத்தியோகத்துல ஒரு தன்னம்பிக்கையோட வேலை செய்யணும் அப்படின்னு பரபரப்பா தன்னம்பிக்கையா செய்வீங்க. அது பெரிய விஷயம்.
அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். அதே மாதிரி இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கலாம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சரியா? அதனால தான் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், இவங்களுக்கு ஒரு மரியாதையும் இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். புது புது முயற்சிகள் பலிதமாகும். புதிய தொழில் தொடங்கும் திட்டம் இன்றைய தினம் வெற்றியை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக 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 பொறுப்புகள் வந்து சேரும், முக்கியமான பொறுப்புகள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்கோ, இல்லைன்னா குழந்தைகளுக்கு யாருக்காவது கொடுத்துருங்கோ. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.